ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இலக்கங்களினாலும் சென்ற 6 மாதங்களை ஆண்டவராகிய தேவனுக்குள் கழிக்கும்படியாகவும் இந்த புதிய மாதமாகிய 7வது மாதத்திலே பிரவேசிக்கும்படியாகவும் இரக்கங்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தந்தார். இந்த 6 மாதங்களிலும் கூட எத்தனையோ கஷ்டங்கள், பிரச்சனைக்குரிய காரியங்கள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுதிலும் கூட கர்த்தருடைய கிருபை நம்மை மெய்யாகவே பாதுகாத்து இந்த புதிய மாதமாய் காணப்படும் 7வது மாதத்திலே பிரவேசித்து ஆண்டவருடைய நன்மையான ஆசீர்வாதங்களை பெறும்படியாக கர்த்தராகிய தேவன் நம்மேல் வைத்த கிருபைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் அதிகமாக ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 61:9 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்ல ஒரு வார்த்தைக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வார்த்தை, உங்களை பார்க்கிற எல்லா ஜனங்களும் அவர்கள் கர்த்தராகிய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்கிறதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களை கர்த்தர் அதிசயமாக அடையாளமாக இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் நடத்தி கொண்டு வருகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக நம்முடைய வாழ்க்கை நடுவிலே கண்டுகொள்ளப் போகின்றோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எந்த விஷயமும் நம்முடைய வாழ்க்கையிலே மறுக்கப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எவைகளின் மேலும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பற்றுதல்கள் உருவாக்கப்படுகிறது இல்லை. அநேகம் ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை ஆரம்ப நாட்களில் எதிர்பார்க்க துவங்க ஆரம்பித்தாங்க. அதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்கிறதை போல எந்த நன்மையும் குறைவில்லாத ஒரு முழுமை நிறைந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். நம்ம நினைக்கிறது மாதிரி அரைகுறையான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவர் அவர் அல்ல. அவர் முழுமை பெற்ற ஒரு கடவுளாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் தரக்கூடிய நன்மை முழுமை அடைந்த ஒரு நன்மையாகும். அதில் எந்த குறைவும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாத ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடியவராய் விளங்குகிறதை கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால எதிரிகளாய் வரக்கூடிய அத்தனை விதமான ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்காக யுத்தங்களை செய்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது மாதிரி அந்த நேரத்திலே அந்த எதிரி படைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் துரத்துகிறது மட்டுமல்ல, இனி எதிரிகள் மீண்டும் தலையெடுக்கவே முடியாத அளவிற்கு எதிரிகளை அவருடைய ஸ்தானத்திலே அழிய பண்ணக்கூடிய அளவிற்கு கர்த்தர் மெய்யாகவே முழுமை நிறைந்த ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இந்த கர்த்தர் தான் இந்த மாதத்திற்கு நமக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை பேசுகின்றார். அவர்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் என்று எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளுவார்கள். உங்களையும் என்னையும் பார்க்கக்கூடிய மக்கள் உண்மையாகவே கர்த்தர் இவனை ஆசீர்வதித்திருக்கிறார், இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவில்லாமல் எல்லா விஷயத்திலும் கர்த்தருடைய நன்மைகளை அவன் அளவில்லாமல் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்க்கக்கூடிய எல்லா ஜனங்களும் நம்மை பார்க்கும் பொழுதே அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்ற ஜனங்கள் என்கிறதை வாழ்த்து செய்தியாக சொல்லக்கூடிய அளவிற்கே தேவன் அவர்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை உயர்த்தி நிறுத்துகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதத்தில் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையின்படி இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை தருவார். ஆசீர்வாதம் என்று சொன்னால் தேவன் ஆசீர்வதித்த சில பேருடைய வாழ்க்கையை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ஆதியாகம புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 24:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். லோத்தினுடைய காலத்தில் ஆபிரகாம் என்கின்ற அந்த மனிதன், லோத்தினுடைய குடும்பம் மெய்யாகவே அந்நியருடைய கைகளின் வசமாக கடந்து போய்விட்டது என்பதை அறிந்து தன்னுடைய கையின் கீழாக படிந்திருக்கக்கூடிய சில ஜனங்களை அழைத்து கொண்டு போய் லோத்துவையும் அவனோடு கூட இருக்கக்கூடிய அரசர்களை மீட்கும்படிக்காக இவர்கள் கடந்து போகிறாங்க. கடந்து போய் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எல்லா ஜனங்களையும் விடுதலையாக்கி கொண்டு அழைத்து கொண்டு வரக்கூடிய அந்த நேரம். அப்போ சோதோம் கொமோரா அரசன் இந்த ஆபிரகாமை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை சொல்லுகின்றார். நீ
நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்களை காப்பாற்றும்படிக்காய் கடந்து வந்தீங்க. எங்களால் மேற்கொள்ள முடியாத அரசர்கள் அத்தனை விதமான மக்களையும் எங்களுக்காக நீங்கள் எங்கள் பட்சமாக நின்று யுத்தம் செய்து எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் செய்து எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை வாங்கி தந்தீங்க. ஆகவே உங்களுக்கு என்னென்ன விதமான பொருள் எங்களுடைய பட்டணத்தில் தேவைப்பட ஆரம்பிக்கிறதோ, அல்லது கொள்ளையிலே காணப்படக்கூடிய பொருள் எது உங்களுடைய கண்களுக்கு பிரியமாய் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் உங்கள் வசமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறத பற்றி ஆபிரகாமோடு கூட அந்த அரசர்கள் தயவாய் பட்சமாய் பேச ஆரம்பித்தாங்க. வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தையை விதமாய் பார்க்கிறோம். ஆபிரகாம் என்கின்ற இந்த மனிதன் அடுத்த மக்களுடைய கரங்களினால் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டான் என்கிற ஒரு வார்த்தை யாருடைய வாயின் மூலமாகவும் வரக்கூடாது. கர்த்தர் என்னை உண்மையாகவே ஆசீர்வதித்திருக்கிறார், தேவையான செல்வமும் மிஞ்சின காரியமும் என்னுடைய கரங்களிலே உண்டு. ஆகவே கூட வந்திருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு அவங்களுக்கு தேவையான காரியத்தோட நீங்கள் கொடுக்கலாமே தவிர உங்களால் நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றப்பட்டேன் என்கிற வார்த்தை எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கொடுத்த எல்லா விதமான உச்சிதமான நன்மைகளை ஆபிரகாம் தட்டுதல் செய்ய ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசர்கள் கொடுக்கக்கூடிய உச்சிதமான நிலை எவ்வளவு மேன்மையான ஒரு காரியமாய் காணப்பட முடியும். ஆனாலும் கூட ஆபிரகாம் வேண்டாம் என்று சொன்னால் அவர்களை காட்டிலும் ஆபிரகாமை கர்த்தர் எவ்வளவு தூரம் ஐஸ்வர்ய சம்பன்னனாய் ஆண்டவராகிய தேவன் உயர்த்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார் என்று பாருங்கள். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மற்றவங்களுடைய கரங்களுக்கு கீழாக தாழ்த்தப்பட்ட ஒரு மனுஷனாய் அல்ல, மற்றவன் உன்னை உயர்த்தினான் என்ற ஒரு வார்த்தை உனக்கு விரோதமாய் வந்துடக்கூடாது. இவன் மூலமாய் நான் வாழ்க்கை பற்ற ஆரம்பித்திருக்கிறேன், இவன் தான் எனக்கு எல்லா விதமான காரியத்தை செய்தான் என்று சொல்லக்கூடிய நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே வராத அளவிற்கு அநேக மக்களுக்கு நீ கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் விளங்குகிறாய் என்கிற ஒரு வேத வாக்கியத்தின் அடிப்படையில் தேவன் இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்களிலும் அளவற்ற நன்மையை, அளவற்ற ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தரப்போகின்றார். நீங்கள் தான் எல்லா விதமான மக்களுக்கு கொடுக்க போகிறீங்க. நீங்கள் யாருடைய கையையும் நம்பி இனி நீங்கள் ஒரு நாளும் வாழ்க்கை வாழப்போகிறது இல்லை. இவன் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு நன்மையான காரியத்தை தருவான், இவனுடைய எல்லா விதமான தயவின் மூலமாகத்தான் என்னால் எல்லா விதமான காரியத்தையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு நிலை அல்ல. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை சொல்கின்றார். இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்லி எல்லா மக்களும் அறியக்கூடிய அளவிற்காக உங்களை ஆசீர்வாதத்தின் மக்களாய் நான் உருவாக்கி தருவேன். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள். இத்தனை நாட்கள் எத்தனையோ இடங்களில் அடிமையாக வாழ்க்கை வாழ்ந்த காலங்கள், இவங்களுடைய உதவி இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலைகள் யாவற்றையும் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. இல்லை, கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தரே இந்த மாதத்தின் எல்லா நாளிலும் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராய் நின்று நன்மையான இரக்கங்களை தடையில்லாமல் உருவாக்கி தரப்போகிறேன் என்று. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது அவசியம். யாரையும் நம்பியல்ல கர்த்தாவை, எங்களுடைய நம்பிக்கையின் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை பராமரிக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் எல்லா நன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியமாக, தேவன் ஒரு மனுஷனுடைய நிலைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எப்படிப்பட்ட நன்மை அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது என்று பாருங்கள். ஆதியாகம புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அவர்கள் எல்லாரும் அந்நிய ஜனங்களாய் காணப்படக்கூடிய மக்கள், அவர்களுக்கு நடுவிலே அந்நியனாய் குடிபோன ஈசாக்கு. இவனுடைய காரியங்கள் எல்லா விதமான விஷயங்களும் அந்த குடிமக்களால் மறுக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த துறவில் இவர்கள் போய் தண்ணீர் முள்ளக்கூடாது. ஒருவேளை அப்படி தண்ணீர் முள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்கள் பயங்கரமாய் சண்டை போடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. இவர்களும் கூட அந்த பகுதியிலே போய் தங்களுக்கு தேவையான துறவுகள் யாவற்றையும் தோண்டிக் கொள்ளும்படிக்காக அவங்க கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் தோண்டக்கூடிய துறவுகள் எல்லாவற்றையும் தூர்த்து போட்டு அவர்களுக்கு விரோதமான அநேக விதமான பிராதுகள் யாவற்றையும் பேசி அவர்களை பலுகவும் பெருகவும் விடாத காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்தாங்க. கர்த்தருடைய வேதத்தில் பார்க்குறோம், எல்லா ஜனங்களுடைய நன்மையான காரியங்கள் இவருடைய வாழ்க்கையிலே வராமல் தனித்து விடப்பட்ட ஒரு நிலை. எல்லா மக்களும் ஒரே ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இவன் தனியனாக வந்திருக்கிறான், அந்நிய நாட்டானாக கடந்து வந்திருக்கிறான். நம்முடைய நாட்டிலே இவனுடைய நிலை எப்படி உயர்த்தப்பட முடியும்? நம்முடைய நாட்டிலே நம்முடைய மக்கள் தான் உயர்த்தப்படக்கூடிய நிலையை பார்க்க முடியுமே தவிர அந்நியனாய் பரதேசியாய் வந்த இவனுடைய நிலை உயர்த்தப்படுகிறது எப்படி என்று சொல்லி நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணி இவனுக்கு எந்த உரிமையும் தராத அளவிற்காக எல்லா காரியங்களையும் மறுத்து பேச ஆரம்பித்தாங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இவன் அந்த அந்நிய நாட்டிலே விதைகளை விதைத்தானாம்.
வசனத்தில் பார்க்குறோம். எல்லா மக்களுடைய அந்த விளைச்சல்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் சில பேருக்கு 30 பங்கு, சில பேருக்கு 40 பங்கு, 50 பங்கு என்று விளைந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஈசாக்கினுடைய அந்த விளைநிலம் மட்டும் 100 மடங்கான விளைச்சலை தரக்கூடியதாய் விளங்கிற்று. எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க துவங்க ஆரம்பித்தது. கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் நம்ம ஐக்கியத்திற்கு வந்த ஒரு அருமையான ஒரு சகோதரர், அவர் அந்த ஊரிலே காணப்படக்கூடிய சில முக்கியமான மக்களின் மூலமாக அவர் மெய்யாகவே புறம்பே தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவருக்கு உண்டான உரிமைகள் எல்லாவற்றையும் மறுக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஊரில் சில பேருக்கு தான் அநேக விதமான, அதாவது இந்த வீட்டுக்கு வரக்கூடிய அநேக விதமான, அதாவது மின் விளக்குகள் யாவற்றையும் பயன்படுத்தக்கூடிய சூழல்களை தந்திருந்தாங்க. இவரும் மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்க ஆரம்பித்ததுனால இந்த மின்சாரம் தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஊரார் அத்தனை விதமான மக்களும் இந்த அப்ளிகேஷன் யாவற்றையும் கிழித்து போட்டுவிட்டு, இவன் இந்த ஊரிலே இப்படிப்பட்ட காரியங்களை செயற்படுத்தக்கூடாது, இவன் இந்த ஊரிலே உயர்த்தப்படுகிறது எப்படி என்று சொல்லி ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை பேசி அவருக்கு மின்சாரமே வராமல் ரொம்ப வருஷம் தடையாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. ஒரு நாள் என்னை பார்த்து அந்த சகோதரன் சொன்னார், நான் ஒரு மின்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் எங்கள் சொந்த வீட்டுக்கு மின்சாரத்தை இழுக்க என்னால் முடியலை. ஊரார் அத்தனை பேரும் எனக்கு விரோதமான வார்த்தையை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். நானும் அந்த அருமையான சகோதரனுக்காக ஜெபம் பண்ணி, எந்த ஊரில் காணப்படக்கூடிய மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்துவார். ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் என்ன, திடீரென்று சொல்லி மின்சார வாரியத்திலிருந்து சில ஊழியர்கள் கடந்து வந்தாங்க. நீங்கள் மின்சாரத்துக்குரிய அப்ளிகேஷன் யாவற்றையும் நீங்கள் எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கீங்க தானே, உங்களுக்கு மின்சாரம் வந்துருச்சான்னு கேட்டாங்க. இல்லையா, நான் அதுக்கு தான் இங்கே அங்கும் அலைய ஆரம்பிச்சிருக்கிறேன். மேலே இருந்து அரசாங்கத்தில் இருந்து உங்களுக்கு மின்சாரத்தினுடைய சப்ளை தர வேண்டும் என்கிற அந்த எல்லா விதமான ஆர்டர் எங்களுடைய கரங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது. ஆகவே எண்ணி 2வது நாளில் உங்களுடைய வீட்டில் அநேக விதமான விளக்குகள் ஏற்றப்படுகிறதை பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அநேக விதமான போல் யாவற்றையும் தோன்றினாங்க. எல்லா விதமான மின்சார கனெக்ஷன் யாவற்றையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாய்களெல்லாம் அடைக்கப்பட்டு போய் இவனோடு கூட உண்மையிலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில யோசிக்க ஆரம்பித்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் நம்முடைய உயர்வை காண சகிக்காது இருக்கக்கூடிய மக்கள், பல பேர் நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை காணக்கூடிய நேரத்தில் அவர்களை அறியாத ஒரு எரிச்சல், அவர்களை அறியாத ஒரு மூர்க்கம், நம்முடைய வாழ்க்கையிலே பெற முடியாத நன்மைகளெல்லாம் அவன் பெற்றிருக்கிறானே, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தோடு கூட நாம் நிறைய காரியங்களை நாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான விஷயம் இல்லாமல் இவ்வளவு தூரம் உயர்த்தப்படக்கூடிய நிலைகளை காணக்கூடிய நேரத்தில் அநேக மக்கள் உங்களுக்கு விரோதமாக எரிச்சல் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறத பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகின்றார், அத்தனை பேருடைய கண்கள் காண நானே உன்னுடைய தலையை உயர பண்ணி நான் உன்னுடைய தேவன் என்கிறதை நிரூபித்து காண்பிப்பேன். எப்படி சொல்றாரு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய உரிமைகள் மறுக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வேற யாரும் இல்லை, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்ய இறங்கி வந்து விடுவார். மனுஷனுடைய யுத்தம் அல்ல, மனுஷனுடைய அநேக விதமான காரியம் அல்ல, மனுஷனுடைய உதவிகள் அல்ல, மனுஷனுடைய தயவு அல்ல, கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யும்படிக்காக இறங்கி வரக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இந்த கர்த்தர் தான் சொல்லுகின்றார், நான் உங்கள் தேவன் என்கிறதை எல்லா ஜனங்களும் அறியும்படி உங்களை நான் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகிறார். கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்தில் உங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு போனதோ, எந்த விஷயத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சீங்களோ, எந்த விஷயத்தில் உங்களை அறியாத அநேகம் எதிர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கடந்து வந்ததோ, நீங்கள் நன்மையை தான் செஞ்சிருப்பீங்க என்றாலும் கூட அந்த நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் அதை தீமையான கண்களினாலே பார்த்து உங்களுக்கு அநேக விதமான பிரச்சனையை, வேதனையை, ஒடுக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பித்தாலும் கவலைப்படாதிருங்கள். இந்த 7வது மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அவர்கள் கண்கள் காண நானே உன்னை உயர்த்துவேன், அவர்கள் நடுவிலே நீ ஆசீர்வாதமாய் விளங்குவாய். அவர்கள் எந்த காரியத்தை குறித்து உனக்கு விரோதமான விஷயங்களை பேசினாங்களோ அத்தனை பேருடைய வாய்களும் அடைக்கப்படக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை கர்த்தராகிய நானே உருவாக்கி தந்து நான் உன் தேவன் என்கிறதை நிரூபித்து காண்பிப்பேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அந்த வசனத்திலேயே, அந்த அதிகாரத்திலே சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போ தான் தேவன் நம்ம எப்படி உயர்த்துகிறார் என்பதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 25 முதல் 29 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 26, 25 முதல் 29 வரை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தை சொல்லுதுன்னு பாருங்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்திலே ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். 26வது வசனம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகி பிகோலும்
கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். 27வது வசனம், அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்திலே வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். 28வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். எப்படி சொல்கிறாரு பாருங்க வசனத்தில். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளை எல்லா ஜனங்களும் பார்க்கும்போது நம்ம சொல்ல வேண்டாம், கர்த்தர் என் கூட இருக்காரு, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறான்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டாம். பார்க்கக்கூடிய ஜனங்களை உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். 29வது வசனத்தை பாருங்கள். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாமல். எப்படி அவங்க ஊர், ஆனால் ஈசாக்கு தனி ஒரு மனுஷன்தான். இந்த தனி மனுஷனை பார்த்து அவங்க என்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க பாருங்கள். நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்கள். அவர்களுடைய வாயே உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அறிக்கையிட போகிறது. இந்த மாதத்தில் எந்த நாவு உங்களுக்கு விரோதமாய் தூஷணமாய் பேசிற்றும், எந்த வாய் உங்களுக்கு விரோதமாக அகல திறந்து உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் மெய்யாகவே ஏளனப்படுத்த துவங்க ஆரம்பித்தாங்களோ, அதே வாய் இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்களை பார்த்து சொல்ல போகிறாங்க, நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான தீங்கையும் செய்யாமல் அனுப்புறது மாதிரி நீரும் எங்களுக்கு எந்த விதமான தீங்கையும் செய்யாமல் எங்களை அனுப்ப வேண்டும் என்கிறதை பற்றி ஒரு பெரிய ஒரு ரெக்வெஸ்டே கொண்டு வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊரிலே சாதாரண ஒரு மனிதனாய் பஞ்சம் பிழைக்க வந்தவன் இந்த ஈசாக்கு. ஆனால் அவனை ஆண்டவராகிய தேவன் உயர்த்த ஆரம்பித்த பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவனை பார்த்து ஒரு ரெக்வெஸ்ட் சொல்கிறாங்க, நீர் எங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்நியனாய் காணப்படக்கூடிய இவனுக்கு முன்பதாக பணிகிறதுக்கு என்ன காரணம்? தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே கடந்து வர ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னுடைய பகைவரும் கூட உன்னுடைய கால்களின் கீழாக வந்து விழுவார்கள். உனக்கு விரோதமாய் பேசக்கூடிய மக்களும் கூட உன்னை மெய்யாகவே புகழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்ப்பாய். உன்னை ஏளனம் பண்ணக்கூடிய மக்கள், அத்தனை விதமான மக்களும் கூட உன்னோடு கூட சமாதானம் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவிற்காய் கடந்து வருகிறத பார்ப்பேன். உனக்கு விரோதமாய் எத்தனை விதமான ஆயுதங்களை ஜனங்கள் உருவாக்கிறார்களோ அத்தனை ஆயுதங்களை உருவாக்கியிருக்கக்கூடிய மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக நீ உயர்த்தப்பட்டவனாய் நிற்கிறதை அந்நிய கண்களில் உன் சொந்த கண்களை பார்க்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை குறித்து நீங்கள் அச்சப்படுகிறீர்கள்? எது விசனமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது? இந்த நல்ல நாளில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார், என் பிள்ளைகளோடு கூட நான் இருக்கிறேன் என்கிறதை எல்லா ஜனங்களும் அறியும்படிக்காக ஜனங்களின் நடுவிலே நான் அவர்களை ஆசீர்வாதமாய் வைப்பேன். அவர்கள் கை தொடும் ஒவ்வொரு காரியத்திலும் அநேகம் 100 மடங்கு நன்மை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எத்தனை விதமான ஜனங்கள் அவர்களை முகாந்திரம் இல்லாமல் பகைக்க ஆரம்பித்தார்களோ அத்தனை பேரும் அவர்களை பார்த்து புகழக்கூடிய அளவிற்காக உண்மையிலே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லி ஈசாக்கை பார்க்கக்கூடிய ஜனங்கள் எப்படி புகழ ஆரம்பித்தாங்களோ, அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் உங்களை உருவாக்குவேன் என்று இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். மனம் கலங்காமலும் பயப்படாமலும் இந்த 7வது மாதத்திலே பிரவேசிக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தராகிய தேவன் வாக்கு பண்ணின கர்த்தர் கட்டாயம் உருவாக்கி தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை என்கிறதை நம்பி நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றில்லை. 3வது ஒரு நிலையை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 27 முதல் 29 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32 27 முதல் 29 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். 29வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது உன்னுடைய பழைய சுவடுகள் ஒன்றுமே காணப்படாத அளவிற்காக யாக்கோபு என்று நீ இத்தனை காலங்கள் பரியந்தம் அழைக்கப்பட்டாய்.
உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் அது. ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய தேவனோடும் நீ மெய்யாகவே போராடி மேற்கொள்ள ஆரம்பித்ததுனால இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி? உன்னுடைய பேர் பழைய சுவடுகள் கூட இல்லாத அளவிற்கு இஸ்ரவேலாய் நான் உன்னை உருவாக்கினேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நான் உன்னை உருவாக்குகின்றேன் என்று கர்த்தராகிய தேவன் அவனை பார்த்து சொல்லுகின்றார். ஒரு நாளில் ஆசீர்வாதங்களுக்காக யாக்கோபு தேடி ஓடி போக ஆரம்பித்தான். ஒவ்வொரு இடத்திலும் இந்த ஏசாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாமா, இந்த ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக்கலாமா, கர்த்தருடைய நன்மைகளை நான் ஆசீர்வாதத்தின் நன்மையான காரியங்களை நான் வாங்கிக் கொள்ளலாமா என்று சொல்லி ஆசீர்வாதத்தை தேடி ஓடி போன யாக்கோபு. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தராகிய தேவனே அவனுடைய பெயரை மாற்றி அங்கே அவனை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தராகிய தேவனுடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது பழங்காலத்து சுவடுகள் ஒன்றுமே காணப்படாதபடிக்கு, யாக்கோபு என்கிற வார்த்தைக்கு எத்தன் என்றும் ஏமாற்றுக்காரன் என்றும் சொல்லி பொருள். ஆனால் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு திரளான ஜனங்கள் நிறைந்த அநேக விதமான ஒரு கூட்டம் என்று சொல்லி பொருள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல எத்தனாய் காணப்பட்டவனுடைய பெயரை கர்த்தரே மாற்றி அங்கே அவனை ஆண்டவராகிய தேவன் திரளான மக்களுடைய தகப்பன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் அவனை அழைக்கின்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி மாற்றமடைய துவங்கிற்று என்று பாருங்கள். ஆதியாகம புத்தகத்தில் 33வது அதிகாரம் 3 முதல் 11 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகம புத்தகம் 33வது அதிகாரம் 3 முதல் 11 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். 4வது வசனம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். 5வது வசனம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். 6வது வசனம். அப்பொழுது பணிவிடைக்காரர்களும் அவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். 7வது வசனம். லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராக்கேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். 8வது வசனம். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்திற்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். 9வது வசனம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். 10வது வசனம். அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததை ஆனால் என் வெகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது என்றான். 11வது வசனம். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இந்த வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், நீங்கள் மற்றவங்களுடைய கையிலேருந்து வாங்குறவங்களா இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தராகிய தேவன் உயர்த்துவார். இந்த வசனத்தில் என்ன விதமான காரியம் உருவாக்கப்படுகிறது? இங்கிருந்து நான் வெறும் கையாக கடந்து போனேன், இத்தனை விஷயங்களை கர்த்தராகிய தேவன் தந்தார். இப்போ ஏசாவும் யாக்கோவும் நேருக்கு நேராய் சந்திக்கக்கூடிய நேரத்தில் சில மந்தைக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் யாக்கோபு முன்பதாக அனுப்பக்கூடிய ஒரு மனுஷனாக விளங்கினான். ஏசா பார்த்து விட்டு யாக்கோபு பார்த்து கேட்குறான், முன்னால் வந்த மந்தையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே யாக்கோபு ஏசாவுக்கு பதில் உத்தரவு சொல்லுகின்றார், அவைகளெல்லாம் என்னுடைய காணிக்கையாக உம்முடைய கரங்களிலே தருகின்றேன். உடனே அவன் அந்த ஏசா யாக்கோபை பார்த்து சொல்கிறான், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குப்பா, நீ அவைகள் எல்லாவற்றையும் உனக்கே வைத்துக்கொள். இல்லை யாக்கோபு சொல்லுகின்றான், இல்லை, என் ஆண்டவராகிய தேவன் எனக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், எல்லா காரியங்களையும் நிறைவாக நான் வச்சிருக்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கர்த்தராகிய தேவன் எனக்கு தந்திருக்கிறார், ஆகவே இந்த காணிக்கைகளை தயவாக நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒன்றும் இல்லாமல் கடந்து போன யாக்கோபு, ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் மற்றவனுக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே காணிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்காக என்னுடைய எல்லா விதமான உபகாரங்கள் யாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுடைய கரங்களிலே எல்லா காரியங்களையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் அவனை உயர்த்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒன்றும் இல்லாது இருக்கக்கூடிய நிலைகளில்
எல்லா விதமான காரியங்களும் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகளில் தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உங்களை கர்த்தர் உயர்த்துகிறதுனால அநேக மக்களுக்கு நீங்கள் நன்மையான காரியங்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, அநேக மக்களுக்கு நீங்கள் உபகாரங்களை தரக்கூடிய அளவிற்கு, அநேக மக்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய அளவிற்கு உங்களை ஆண்டவராக தேவன் தரம் உயர்த்துகிறதை பார்க்க முடியும். மட்டுமல்லாமல் ஏசாவுக்கும் அந்த யாக்கோபுக்கும் நெடுநாள் பகை, தன்னுடைய ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் திருடிக்கொண்டான் என்கிறதை அறிந்த ஏசா, என்றைக்காகிலும் மீண்டும் ஒரு முறை யாக்கோபுடைய முகத்தை நான் பார்ப்பேன், அன்றைக்கு நான் அவனுக்கு சரிக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லி தன்னுடைய மனதிலே பேசின ஒவ்வொரு விதமான விஷயங்களின் அடிப்படையில் யாக்கோபனுடைய உள்ளம் ஏசாவை சந்திக்க பயம் கொள்ள ஆரம்பித்தது. ஆனால் வசனத்தில் பார்க்குறோம், ஏசாவும் யாக்கோவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் நடந்த காரியம் என்ன? ஏசா எல்லா பகைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் மறந்து யாக்கோபனுடைய கழுத்தை இறுக கட்டிக்கொள்ள ஆரம்பித்து விட்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானமாகும்படி ஆண்டவராகிய தேவன் கிருபைகளை தருவார். எத்தனை பேர் உங்களை பகைக்க ஆரம்பித்தாங்களோ இனி அவர்கள் உங்களுக்கு மெய்யாகவே நண்பர்களாய் மாற்றப்படக்கூடிய அளவிற்காக கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டுக்கு, ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது உண்டானால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் யாக்கோபை கர்த்தராகிய தேவன் எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதிக்க துவங்கினதால் ஏசாவுடைய மனம் மாற்றம் அடைந்து யாக்கோபை கொல்லும்படிக்காக நினைவிலே கொண்டு அந்த ஏசாவுடைய மனதை கர்த்தராகிய தேவன் மாற பண்ணி, வேதத்தில் வாசிக்கிறது மாதிரி ஏசா யாக்கோபை சந்திக்கக்கூடிய நேரத்தில் யாக்கோபை ஓடி வந்து தழுவிக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படுவதற்கு காரணம் தேவன் தந்த ஆசீர்வாதம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்த நன்மையான காரியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை குறித்து நீங்களும் நானும் அச்சம் கொள்ளுகிறோம்? எதை குறித்து நீங்களும் நானும் பயம் கொள்ள ஆரம்பிக்கிறோம்? அவன் எனக்கு விரோதமான காரியத்தை செய்கிறான், இவன் எனக்கு விரோதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறான், எனக்கு விரோதமாக நிறைய விஷயங்கள் உருவாக்கப்படுகிறது நான் பார்க்குறேன், என் சொத்தை திருடும்படிக்காய் வருகின்றான், என்னுடைய ஆஸ்தியை கொள்ளையிடும்படி அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் உடைமைகள் யாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு போகும்படிக்காய் அவன் கடந்து வருகிறான் சொல்லி எதை குறித்தும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கலக்கம் கொள்ளவே வேண்டாம். தேவ ஆசீர்வாதம் இருக்கிறது உண்டானால் உன்னுடைய சத்துரு கூட உன்னோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தராகிய தேவன் நிச்சயமாய் கிருபைகளை தருவார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த புதிய மாதத்தில் எந்த நன்மையான காரியங்களிலும் ஆண்டவராக தேவன் தரக்கூடிய நன்மையான ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆபிரகாமை போல எந்த நன்மையும் குறைவில்லாமல் அரசர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை மறுக்கக்கூடிய அளவிற்கு காணப்பட்ட சகல விஷயத்திலும் சம்பத்து நிறைந்த ஆபிரகாமை போல கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு நன்மையை பெற்ற ஈசாக்கு, அவனோடு கூட சத்துருக்கள் சமாதானமாகக்கூடிய அளவிற்கான காரியங்களை பெற்ற ஈசாக்கு, யாக்கோபினுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்ததினால தன்னுடைய சகோதரனுக்கு அநேகம் காணிக்கைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவன் நிலைகளை உயர்த்தின நல்ல கர்த்தர். அநேகம் விதமான பகைக்குரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் மாற பண்ணி சமாதானத்தை உருவாக்கின நல்ல கர்த்தர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்கள் பயம் கொள்ள ஆரம்பித்தாலும் கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னுடைய ஜனம் என்கிறதை எல்லா ஜனங்களும் அறியும்படிக்காக அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிற பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே இந்த 7வது மாதமாய் காணப்படும் ஜூலை மாதத்திலே எல்லா நாளிலும் கட்டாயம் வந்தே பலிக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்காக உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா மேன்மையான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்க ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் ஆபிரகாமை போல நீர் எங்களை ஆசீர்வதிக்கவும், ஈசாக்கை போல கர்த்தருடைய நாமத்தினாலே சத்துருக்கள் எல்லாரும் எங்களோடு கூட சமாதானமாய் காணப்படவும், யாக்கோபை போல தன்னுடைய சகோதரனுக்கு அநேக விதமான உபகாரமான நன்மைகளை தரக்கூடிய அளவிற்கு உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவும் தக்கதாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையும் நீர் அப்படியே மாற்றுவேன் என்கிற வார்த்தையின் மூலம் நீர் பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் உருவாக்கப்பட இன்றைக்கு உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தின் அடிப்படையிலே உம்முடைய மகிமையை இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலிருந்து தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஜனங்களும் உங்களை அறியக்கூடிய அளவிற்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள் என்று அறியக்கூடிய அளவிற்காக, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக, ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை சாட்சியாகவும் மகிமையாகவும் கர்த்தராகிய தேவன் நிறுத்துவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.